ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பார்க் லைன்ஸ் அப்படின்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பார்க் லைன்ஸ் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவுடைய ட்ரெண்டு, இந்த டேட்டாவுடைய அனாலிட்டிக்ஸ் ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு சின்ன செல்லுக்குள்ளே ஒரு சார்ட்டாக வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பெரிய வந்து பை சார்ட் வந்து பார்த்துருப்போம், பட் இது சின்ன செல்லுக்குள்ளே சார்ட் வரும். இப்போ இந்த லேப்டாப் இருக்குன்னா, இந்த லேப்டாப்புடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த சின்ன செல்லுக்குள்ளே சார்ட்டாக வந்து நம்ம கொண்டு வரலாம். அது எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரெண்டை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எம்டி காலத்தை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய்கிட்டு இந்த லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து வந்துடும். அது ஒரு கிராஃப் மாதிரி வந்துடும். அதுதான் இதோடைய ட்ரெண்ட். லேப்டாப்போடைய ஸ்டேட்டஸ் வந்து இப்படி ஒரு கிராஃப் மாதிரி வந்துடும். மவுஸுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கிராஃப் மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு டைப்பில் இது ட்ரெண்ட் 1ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ட்ரெண்ட் 2ன்னு ஒன்று போடுவோம். ஸோ ட்ரெண்ட் 2ன்னு ஒன்று போட்டுட்டு நம்ம வந்துட்டு காலம் வைஸாக கொண்டு வரலாம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இது அனதர் டைப் ஆஃப் கிராஃப் வந்து போடலாம். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு காலம்னு இருக்கா, ஸோ இது காலம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ரேஞ்சில் வந்துட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா காலம் வைஸ் கிராஃபாக வரும். அதாவது ஜனவரி மந்த் இந்த டயக்ராம் என்ன சொல்லுதுன்னா, ஜனவரி மந்தில் கம்மியாக இருக்குது, பிப்ரவரி கொஞ்சம் ஹையாக இருக்குது, மறுபடியும் மார்ச்சில் வந்து கம்மியாயிருச்சு லேப்டாப்பு அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு காலத்துடைய கிராஃப் வந்து இதில் வந்துடும். ஸோ இந்த கிராஃப்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சேல்ஸ் ரிப்போர்ட்டு, எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸு, ஏதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டு, அதுக்கு சம்மந்தமாக வந்து நம்ம இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்லேயே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் மேலே இருக்குங்களா, இதில் போய்கிட்டு இந்த ஸ்பார்க் லைன் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளூ இருக்குது, நான் வந்துட்டு ரெட் கலராக வந்து மாற்றுறேன். இது எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அடுத்து இது ஃபுல்லாக க்ரீன் கலராக மாற்றுறதுனா நான் க்ரீன் கலராக வந்து மாற்றிக்கலாம். க்ரீன் கலராக மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இன்னமும் வந்து இதில் வந்து மார்க்கர் கலர் இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து வேறு கலர் கொடுக்கலாம். ஹை பாயிண்ட்டை மட்டும் மார்க் ஆகும் ப்ளூ கலரில் வந்து கொடுக்குறேன். அந்த ஹையாக இருக்கிறதுல மட்டும் டாட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி லோவாக இருக்கிறதுல வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம் வேறு கலரில். ஸோ இதுவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது. ஹை பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம், லோ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் லோ பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன் நான். லோ பாயிண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுக்குறேன் அப்படின்னா, லோ பாயிண்ட்டை மட்டும் இங்கே பிளாக் கலராக மாறிடுச்சு பார்த்துங்களா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஒரு கிராஃப், ஒரு டேட்டா இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவுடைய ட்ரெண்டை ஒரு சின்ன செல்லுக்குள்ளே நம்ம கிராஃபாக கொண்டு வரோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பார்க் லைன்ஸு. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.